இயற்கை விவசாயத்திற்கு தேவையானது மிக முக்கியமானது மண்புழு உரமும் பஞ்சகாவியமும் தான். இதுக்கு தேவை முக்கியமாக பசுமாட்டிலேருந்து வர்ற 5 பொருள் தான். அந்த 5 பொருள் பசு சாணம், கோமியம், பால், தயிர், நெய். இந்த 5 ஒரு செயல்முறையாக சொல்லணுன்னா, ஒரு ஏக்கருக்கு நம்மளுக்கு பசு சாணம் 5 கிலோ தேவைப்படுது, கோமியம் 3 லிட்டர் தேவைப்படுது, பால் 2 லிட்ரு, தயிர் 2 லிட்ரு, நெய் 1 லிட்ரு. இது 5 தான் முக்கியமாக பஞ்சகாவியத்துக்கு உள்ளது. இதை நம்ம என்ன பண்ணணும், சாணத்தையும் பசு நெய்யையும் ஒரு பிளாஸ்டிக் பேரலில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து வைக்கணும். வச்சு ஒரு 3 நாள் கழித்து அதை அதோட அந்த பால், தயிர், கோமியம், பசு நெய் இதை எல்லாத்தையும் கலந்துக்கணும். இதுக்கு மேற்கொண்டு அதுக்கு தேவையானது இளநீர் ஒரு 3 லிட்டரும், நாட்டு சக்கரை 1 கிலோயும், இப்போ பூவை 1 சிப்பு, வாழைப்பழம் போட்டுக்கணும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணணும். ஒரு பேரலில் தான் இதை எல்லாமே நம்ம செய்யணும். செய்கிறப்ப இது ஒரு 12லேருந்து 15 நாள் வரைக்கும் நொதிக்க வைக்கணும். அப்போ காலம்பரை மாலையிலையும் அதை ஒரு 15 தடவை வலதுபுறமாகவும் 15 தடவை இடதுபுறமாகவும் சுற்றி விடணும். மேலே இது டெய்லி அது பேரல் மேலே ஒரு காடா துணியை போட்டு மூடி வச்சுருக்கணும். ஏன்னா அதில் உள்ளார பூச்சி போயிடக்கூடாது. பூச்சி போயினா கெட்டு போயிடும். வச்சுட்டு 15 நாள் கழித்த பிறகு ஒரு சல்லாடையை வச்சு அதை வடிகட்டி அதிலேருந்து வர்ற பஞ்சகாவியத்தை ஒரு 10 லிட்டர் தண்ணியில் 300 ml அந்த தண்ணியில் கலந்து கால வேளையில் நடவு நட்டு ஒரு 15 நாள்லையும், நடவு நட்டு ஒரு 30 நாள்லையும், கதிர் வர தருவாயிலையும் அதை பயன்படுத்தலாம். பயன்படுத்துகிறப்ப பயிருக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்குது. நெல்லும் நல்ல நம்மளுக்கு நெல் மணிகளும் நிறையா இருக்குது. கருக்கு வராமல் நல்லா கதிரும் நல்லா வாய்ப்பாக இருக்குது.